அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்ரம், மீனராசியில் ராகு என இந்த புரட்டாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்வதால் கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை ஏமனின் கோரைப்பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அனைத்து சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதமிருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து காக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற படிகளில் கொலுவைத்து கொண்டாடும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியில் கொலு வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பார்கள். அதுபோல நம்பிக்கையை கொண்டாட உகந்ததாக நவராத்திரி வழிபாடு இருக்கின்றது. நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். 9 இரவுகளில் நாம் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டால் பொன் பொருள் குவியும். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா புரட்டாசி 17ஆம் தேதி, அதாவது 3/10/2024 அன்று தொடங்கி புரட்டாசி 26ஆம் தேதி, அதாவது 12/10/2024 வரை நடக்கிறது. புரட்டாசி 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது. மேற்கண்ட 3 நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபாடு செய்வதால் ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் கொலு வைத்து வழிபாடு செய்வது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். புரட்டாசி 3ஆம் தேதி புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி 3ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 20ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் புரட்டாசி 29ஆம் தேதி தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களது ராசிக்கு அனைத்து விஷயத்திற்குமான விடுவு காலம் கண்டிப்பாக ஏற்படும் என உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் அனுகூலமான இடத்தில் அமர்ந்து சொல்கிறார். இந்த மாதம் தொடங்கி 14வது தினங்கள் கடந்த பிறகு உங்களை துரத்துகின்ற நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் விலகும். ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கின்ற கேது பகவானின் மூலம் சில நேரம் தேவையற்ற இடர்பாடு, மன சஞ்சலம், ஆரோக்கிய குறை போன்றவைகள் ஏற்படும். ஆனாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய், 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி, இவர்களின் மூலம் எப்பேற்பட்ட தொந்தரவுகளும் விலகப் போகின்ற அதிர்ஷ்டம் நிறைய இருக்கின்றது. கூடுதல் யோகங்களை சந்திக்க ராசிநாதனான புதன் வலிமையான அதிர்ஷ்டத்தால் மாத பாதிக்கு பிறகு ஏகப்பட்ட சுபிட்சங்களை அடைவீர்கள். வருமான கோளாறு விலகும். சேமிப்புகளில் தொடர்கின்ற தடைகள் தீரும். பொன்பொருள் சேர்க்கையாகும். குடும்ப வாரிசுகளிடம் அந்யோன்யம் அதிகரிக்கும். சின்ன முயற்சியில் பெரிய லாபங்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் பெரிதாக கை முதலீடு எதுவும் போடாமல் திடீர் ஆதாயங்களையும் அடைவீர்கள். இல்ல தேவைகள், கடமை, அத்தியாவசியங்கள் உபரியாக பூர்த்தியாகும். கடன்களால் அவஸ்தை ஏற்படாது. ஆரோக்கிய விஷயங்களில் ஏற்பட்டு இருக்கின்ற புதிய சஞ்சலங்கள், விரயங்கள் அனைத்தும் முடிவிற்கு வரும். உத்தியோக
உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் கூடுதல் உயர்வும் காத்திருக்கின்றது. வாரிசுகள் சம்பந்த உயர்வுக்காக எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் வெற்றியாகும். 3வது வாரத்தில் எதிர்பாராத பணம், பொருள் வரவுகளும், உயர்தர பொன்பொருள் சேர்க்கைகளும், சொத்து சேர்க்கைகளும் உண்டு. இந்த மாத புதன், செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆச்சரியப்படுகின்ற உயர்வுகள் தானாக உண்டாக போகின்ற மாதம். மேலும் உங்கள் இல்லத்திற்கான உயர்தர உடைமைகளும் பொன்பொருள் சேர்க்கைகளும் ஏற்பட்டு எதிர்கால உயர்வுக்கான அத்தனை விஷயங்களும் அதிர்ஷ்டங்களுடன் நடந்தேறும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். விரையாதிபதி சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். எனவே இந்த மாதம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். இடமாற்றமும் வீடு மாற்றமும் எதிர்பாராத விதத்தில் அமையும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். உத்தியோகத்தில் இலாக்கா மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. தொழிலை பொறுத்தவரை குறுக்கீடுகள் வரலாம். எனவே உங்கள் தசா புக்திக்கு ஏற்ற தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வாருங்கள். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கடிபிடி அதிகரிக்கும். வேலை பளு கூடும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உடல்நலத்தில் கவனம் தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நேரம் இது. மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் உச்சம் பெறுவது நன்மைதான். தொழில் வெற்றி நடைபோடும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும். அழியாத புகழுக்கு அஸ்திவாரம் அமைத்துக் கொடுக்கும் விதத்தில் நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அலுவலகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வருமானம் உயரும். வளர்ச்சி கூடும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். பெற்றோரின் ஆதரவோடு தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புனித பயணங்களை மேற்கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சுய தொழில் செய்யலாமா என்று சிந்தனை செய்வார்கள். மேலும் புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். எனவே பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பல முறை முயற்சித்து முடியாத காரியங்கள் இப்பொழுது முடிவிற்கு வரும். இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு யோகம் இப்பொழுது கைகூடும். பிள்ளைகளின் திருமண பேச்சு நல்ல முடிவிற்கு வரும். வியாபார விரோதங்கள் விலகும். புதிய கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவை நடைபெற வழிபிறக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த போட்டிகள் விலகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வார்கள். கலைஞர்களுக்கு புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெண்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மேலும் புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். 29ஆம் தேதியே குரு ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். இந்த 2 கிரகமும் முரண்பாடான கிரகம். இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை பலத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். விலகிய சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வியாபாரம் வெற்றி நடைபோடும். அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பங்காளி பகை மாறும். பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் நேரம் இது. இந்த கன்னிராசி விவசாயிகளுக்கு நீண்ட ஆண்டுகளாக இலக்கு வைத்திருக்கின்ற புதிய மண், மனை, நிலபுலன் சொத்து சேர்க்கை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி ரீதியான உயர்வுகளை அடைய முயற்சித்து வருவதற்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் செப்டம்பர் 18, 20, 21, 22, 23, 26, 29, 30, அக்டோபர் 1, 2, 3, 7, 10, 14, 16, 17. செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்கு பரிகாரம் செய்து வழிபட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். இந்த கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.